3rd ஜூலை. இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றது என்னன்னா, குற்றம் அவன் மேல் குற்றம் சுமந்ததினால் நான் முகமுகமாய் அவனோட எதிர்த்தேன்னு கலாத்தியர் 2:11 சொல்லப்பட்டிருக்கு. சில பேரால நம்ம முதுகுக்கு பின்னாடி பேச மட்டும்தான் முடியும், அவங்களால முன்னாடி பேச முடியாது. ஒருவேளை நம்ம செய்யற காரியங்கள்ல குறை இருந்தா அதை நேரடியா நம்ம கிட்ட சிலர் சொல்லும் போது உண்மையாவே நமக்கும் அது குறையா தெரிஞ்சுது அப்படின்னா அதை சரி செய்யணும், இல்லைன்னா விட்டுறணும். பேதுரு செஞ்ச ஒரு குற்றத்தை பவுல் சுட்டி காட்டினாரு. அவர் முகமுகமா பார்த்து அதை சொல்றாரு, பின்னாடி பேசல. பேதுரும் அதை எதிர்த்து வாதாடினதா எந்த வசனமும் இல்லை, அதை ஏத்துக்கிட்டாரு. என்னோட லைஃப்ல இருக்கிற சில வெல் விஷர்ஸ், ஊழியத்துல சப்போர்ட் பண்ற சில பர்சன்ஸ்லாம் என்கிட்ட நேரடியா வந்து இல்லைன்னா கால் பண்ணி கிராம ஊழியங்களை கவனமா பண்ண சொல்லுவாங்க. இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அதெல்லாம் ரொம்ப அக்கறையோட சொல்றதா நான் எடுத்து அதை ஃபாலோ பண்ணுவேன். இன்னும் சில பேர்லாம் எப்போ பிரச்சனையில மாட்டுவேன் அப்படின்னு காத்திருப்பாங்க, பின்னாடி மட்டும் பேசிட்டு. அதெல்லாம் கண்டுக்கிறது இல்ல. சிலர் நம்ம குறைகளை சொல்லும் போது, எச்சரிக்கும் போது, அறிவுரை சொல்லும் போது அதை ஏத்துக்கிற மனப்பக்குவம் நமக்கு வரணும். சரியா இருந்தா. ஒருவேளை உங்க மேல குற்றமே இல்லாம குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அதை கண்டுக்காதீங்க. உங்க வேலையை சரியா பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஆண்டவர் உங்களுக்கு துணையா இருப்பாரு. பை தாட்ஸ் ஆஃப் ஷாரன். ஹேவ் அ பெஸ்ட் டே.